தமிழன் செய்திகள். கிருஷ்ணகிரியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி MLA பேட்டியளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி MLA பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி அரசியல் பின்புலம் இல்லாதவர், 40 ஆண்டு காலம் உழைத்து கட்சியில் கிளை செயலாளராக பொறுப்பேற்று 52 ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்ட தலைமை பொறுப்பிற்கு EPS வந்துள்ளார். அண்ணாமலை போல் சிபாரிசில் மாநில பொறுப்பிற்கு வரவில்லை. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக 4ஆம் இடத்திற்கு சென்றுவிடும் என அண்ணாமலை சொல்கிறார். நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். அதில் வெற்றி பெறுவது அதிமுக ஆட்சிக்கு வருவது எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். பல்லடம் பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி கோயில்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. பல்லடம் அருகே அருள்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. இதில் தவத்திரு பக்த வினோத சுவாமி மகராஜ் ஆன்மீக சொற்பொழிவாற்றினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழாவில் செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் திமுகவை சேர்ந்த ஒன்றிய தலைவர்களான சோமசுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பல்லடம் ஒன்றிய தலைவர் தேன்மொழி பூஜையில் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையிலிருந்து வருவாய் செல்லும் வழியில் கோவை பகுதியை சேர்ந்த நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக் பைக் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென எலக்ட்ரிக் பைக்கிலிருந்து கடும் புகை வெளியேறிய நிலையில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. சுற்றியிருந்த பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்த நிலையில் எலக்ட்ரிக் பைக் முழுவதுமாக எரிந்தது. எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரியும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளால் களைகட்டி காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளால் களை கட்டியது. முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் குறித்து இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் கேரள பக்தர்கள் அதிகளவில் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இவ்வழித்தடத்தில் செல்லும் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களிலும் பயணிப்பவர்கள் இக்கோயிலில் காணிக்கை செலுத்திய பிறகே பயணத்தை தொடர்கின்றனர். மேலும் தென் தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். கோவையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கோவை சிவானந்தா காலனி பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் 12ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைப்பின் தர்மச்சாரியா தென் தமிழக அமைப்பாளர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் VHP மாநில துணைத் தலைவர் என் பரமசிவம், சிவராஜ், பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம் ராமசாமி, பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணபிரசாத் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கினர். இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேலமிட்டு சிவானந்த காலனி பகுதியில் உள்ள வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து விழா மேடையில் நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஆகஸ்ட் 28 முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் INTUC அகில இந்திய அமைப்பு செயலாளர் P. கதிர்வேல், CITU தொழிற்சங்க செயலாளர் SL ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, அந்நிய செலாவணி மற்றும் நம் நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதியில் முக்கிய பங்காற்றும் பெரிய துறைமுகங்களில் பணியாற்றும் சுமார் 20,000 ஊழியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். பூட்டை ஊராட்சியில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் பிறந்த நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச சேலை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் அன்னதானம் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் பிறந்த நாள் விழா ஒன்றிய கழக செயலாளர் முருகன் தலைமையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கருணாகரன் கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அங்குள்ள பெயர் பலகையை திறந்து வைத்தார். பின்னர் பிறந்தநாள் கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 8 மீனவர்களை கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகு மற்றும் 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து விசாரணை செய்ததில் மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படை என்ற எண் கொண்ட விசைப்படகு சிறைப்பிடித்து அதில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மீனவர்கள் மத்தியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளி, கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இப்போட்டிக்கு நடுவர்களாக மாநில இளைஞரணி துணை செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான பிரகாஷ் செயல்பட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர். மேலும் இந்த போட்டியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகவனம், நகர செயலாளர் நவாப், மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார், மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் மருத்துவர் ஜாவித் உர்மான், லைலா ஷா, ராஜசேகர், ரஜினி செய்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் கிராமத்தில் ஊர் நன்மை வேண்டியும் விவசாயம் செலுத்திடவும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் இயங்கி வரும் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக 23ஆம் ஆண்டு கஞ்சி கலையம் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் விழா நடைபெற்றது. இதில் பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர் உட்பட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது கோயில் முன்பு முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் கும்மி அடித்து வழிபட்டனர். இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விவசாயம் செழித்திட முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செய்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. சங்கரன் கோவில் அருகே சாலையோரம் மாத்திரை வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள வைகுண்டமட்டி கிராமத்திலிருந்து வரகனூர் செல்லும் சாலையோரம் தமிழக அரசால் வழங்கக்கூடிய மாத்திரைகள் சிதறி கிடப்பதாக தகவல் வெளியாகியது. அப்பொழுது அரசு சார்பில் வழங்கப்படும் காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்ட பல்வேறு நோய்க்கான 1000க்கும் மேற்பட்ட மாத்திரை அட்டைகள் கேட்பாரற்று சாலையோரங்களில் சிதறி கிடந்தன. இதனை அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் மாவட்ட போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலச்சங்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் பெனிட்டோ குணசேகரன், மெர்வின் ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் முனீஸ் புகைப்பட கலைஞர்களுக்கு தற்போதைய புகைப்பட நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் அரசு வழங்கும் வீடியோ மற்றும் புகைப்பட ஆர்டர்களை சங்கத்தின் மூலம் சங்க உறுப்பினர்களுக்கு பெற்றுத் தருவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியை வனத்துறையினர் கையிடப்படுத்தும் முடிவை கைவிடக் கோரி அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தின் அடையாளமாகவும் பொதுமக்கள் வந்து மகிழும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வந்த பழைய குற்றால அருவியை வனத்துறையினர் கையகப்படுத்தும் முடிவை உடனடியாக அரசு கைவிட வேண்டும். தமிழக அரசு பழைய குற்றால அருவியை முன்பு இருந்தது போல 24 மணி நேரமும் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மயிலரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிதாக உறுப்பினர் அட்டை சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மயிலரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிதாக உறுப்பினர் அட்டை சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் NR ஆனந்த் பாபு, M விநாயகமூர்த்தி அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி புதிதாக உறுப்பினர் அட்டை சேர்த்தல் வாங்கியவுடன் பொதுமக்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும், கட்சியில் அயராது பாடுபட வேண்டும். மேலும் கட்சியில் புதிதாக நிறைய இளைஞர்களை, மகளிர்களை உறுப்பினர்களாக சேர்த்து நமது கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் NR ஆனந்த் பாபு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அனைத்து ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற 34வது ஆண்டு பொது பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு கருணை ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், விவசாயத்திற்கு, கிராமப்புற பொருளாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கூட்டுறவு வங்கிகளை பலப்படுத்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு என்று உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அனைத்து ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற 34வது ஆண்டு பொது பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி சாலை ஓரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் விற்பனை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி சாலை ஓரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வடநாட்டு வியாபாரிகள் ரசாயன கலவை கலக்கப்படாத கற்பக விநாயகர்
சக்தி விநாயகர், நர்த்தகி விநாயகர், திருமூர்த்தி விநாயகர், பஞ்சமூர்த்தி விநாயகர், ராஜ விநாயகர் என 30க்கும் மேற்பட்ட வகைகளில் விநாயகர் சிலைகள் விற்பனை செய்து வருகின்றனர். இங்கு அரை அடி முதல் 3 அடி வரை உள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் விநாயகர் சிலைகள் 150 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது படகு மூழ்கியது. இதில் 2 மாயமான நிலையில் 2 இலங்கை கடற்படையினர் மீட்டு சென்றுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த வில்வமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது மூழ்கியது. அதிலிருந்த 2 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 2 மாயமாகியுள்ளனர். 2 இலங்கை கடற்படையினர் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். மாயமான 2 மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 52ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெறுகிறது. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை 5:45 மணியளவில் அன்னை திருவுருவம் தாங்கிய 12 அடி நீளமுள்ள திருக்குடியானது பவனி வந்து புனிதம் செய்யப்பட்ட பின்பு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனி அவர்கள் திருத்தலத்தில் அமைக்கப்பட்டுள்ள 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டின் மைய கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறைவேந்தல் ஆண்டாகவும் யூபிலி ஆண்டின் நிறைவாகவும் கொண்டாடப்படுகிறது. கொடிவிழாவில் தொடங்கி அன்னையின் பிறப்பு திருவிழா என ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகள், ஜெய வழிபாடுகள் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து நடைபெறும். சிறப்பு நாட்களில் திருப்பலி மற்றும் தேர்பவனி நடைபெறும். செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவனி நடைபெறும். 8ஆம் தேதி அன்னையின் பிறந்த நாளும் திருத்தலத்தின் 53ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும். காலை 9:30 மணிக்கு தமிழ் திருப்பலிக்கு முன்பு அன்னைக்கு முடிசூட்டு விழா நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருப்பலி தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும். இவ்வாண்டு பாதுகாப்பு வசதி சென்னை மாநகர காவல்துறையும் தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட உள்ளனர். மேலும் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளது என்று திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி அருளப்பா தெரிவித்தார். உடன் திருத்தல அருட்தந்தையர்கள் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செருகூல் மலை உடைப்பிற்கு எதிராக பொதுமக்களோடு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தியதை தமிழன் தொலைக்காட்சி செய்தியில் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செருகூல் மலை உடைப்பிற்கு எதிராக பொதுமக்களோடு நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து பத்மநாபபுரம் கோட்டாட்சியர் மலை உடைப்பை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து போராட்டம் முடிவுற்றிருந்தது. இந்நிலையில் மீண்டும் மலையை உடைக்கும் முயற்சியாக இயந்திரங்களுடன் வந்த வாகனங்களை பொதுமக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர் சத்தியசீலன் உட்பட ஏராளமானோர் சேர்ந்து சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பதட்டமான நிலை ஏற்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் பழனியம்மாள் மற்றும் வெள்ளாங்கோயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் 250க்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் வழங்கி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் கலந்து கொண்டு 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுடன் கிராம மக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பூ மாலை மற்றும் பூஜை பொருட்களுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காமந்தொட்டி, பெரிய குந்தி, கமலகொண்டகொத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பள்ளியில் உள்ள பள்ளி வயது மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள பேரிகை மற்றும் முத்துகான பள்ளியில் அரசு பள்ளிகளில் படிக்கின்றனர். இப்பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் காலை மாலை என 2 வேளைகளில் கூடுதல் பேருந்து வசதி வேண்டி பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமன்றி கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நில அதிர்வு தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பகுதிகளான காங்கேயம்,
தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாநகர் ஆகிய பகுதிகளில் மதியம் 3:35 மணிக்கு பலத்த சப்தம் கேட்டது. அந்த சத்தத்துடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் நில அதிர்வுகள் உணரப்பட்டது. குறிப்பாக திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சியில் பலத்த சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்ட போது பதிவான காட்சிகளை கண்டு அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள டிஎன் பாளையத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு டிஎன் பாளையம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கள்ளிப்பட்டி, பங்களாபுதூர், பெருமுகை, கொண்டையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கழக உறுப்பினர் அட்டைகளை பெற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் மண்டபத்தில் விருப்ப மனு பெறும் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், படப்பை ஆகிய பகுதிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் அவரவர் விருப்ப மனுவை AK மூர்த்தி முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களிடம் தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரி, மாவட்ட தலைவர் J மனோகர், மாநில செயற்குழு உறுப்பினர் பாபு, குன்னம் சங்கர் உட்பட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விருப்ப மனு கூட்டம் நடைபெற்றது. கோவையில் மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து பணம் பொருட்களை திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிவானந்தா காலனி சாஸ்திரி வீதியை சேர்ந்தவர் மணிக்குமார். இவர் அதே பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் வியாபாரம் முடித்துவிட்டு மணிக்குமார் தனது மளிகை கடையை மூடிவிட்டு சென்றார். இன்று காலையை கடையை திறக்க வந்த போது முன்பக்க ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஷட்டரை திறந்து உள்ளே பார்த்தபோது கடையில் இருந்த சுமார் 15,000 ரொக்கம் மற்றும் சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மணிக்குமார் ரத்னபுரி போலீசாருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு பதிவான கைரேகைகள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கடையில் திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நள்ளிரவு மளிகை கடையின் கதவை உடைத்து மர்ம நபர் கைவரிசை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பழந்தண்டலம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே 4 ஊராட்சிகளுக்கான அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் முன்னாள் MLA பழனி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் V சோமசுந்தரம், வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசிய பாஜக அண்ணாமலை உருவ பொம்மையை பழந்தண்டலம் பேருந்து நிறுத்தத்தில் கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் MGR மன்ற மாநில துணை செயலாளர் NT சுந்தர், காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம், SM சுந்தரராஜன், KL வெங்கடேசன், ஊராட்சி கழக நிர்வாகிகள் பழந்தண்டலம் வெங்கடேசன், பாலு, அட்வொகேட் சிவசங்கர், வீரராகவன், செந்தில்குமார், S விஜயகுமார், திருமுடிவாக்கம் லோகிதாசன், எருமையூர் முத்து, வரதராஜபுரம் கோதண்டராமன் ஆகியோர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் அருகே பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், செருதூர், கல்லார், அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட 15 மீனவ கிராமத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்று திமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாரிமுத்து, மோகன்தாஸ், பாலமுரளி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் உள்ள தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 30ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பல்லாவரம் செய்தி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமுக சார்பில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு மற்றும் மருத்துவமனையில் உள்ள சிகிச்சை பெற்று வரும் 300 நபர்களுக்கு பழங்கள், போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாம்பரம் யாக்கூப் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியின் உள்தர மதிப்பீடு குழுமம், பிரம்மகுமாரிகளின் ஆன்மீக அமைப்பும் இணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் சென்னை மாநகரத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறை ஆணையர்
அண்ணாதுரை கூடுதல் துணை ஆணையர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக பாதிப்பு, குற்றம், வன்முறை தூண்டிகளுக்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது போதை பழக்கம் எனவும் அதற்கான முன்னெச்சரிக்கை சட்டம், மீட்பு நடவடிக்கைகளை பற்றியும் மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். நாகர்கோவில் அருகே பெண் மருத்துவருக்கு மருத்துவ மேற்படிப்பு சீட் வாங்கி தருவதாக 20 லட்சம் மோசடி செய்த முன்னாள் பேராசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவில் மரவன் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த் கென்னடி. இவரது மகள் MBBS முடித்துவிட்டு நாகர்கோவிலில் ஒரு மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வந்தார். இவர் மருத்துவ மேற்படிப்பிற்காக முயற்சி செய்தபோது பேராசிரியர் ஜான்சி என்பவர் ஆனந்த் கென்னடியை தொடர்பு கொண்டு மருத்துவ மேற்படிப்புக்கு சீட்டு வாங்கி தருவதாகவும் இதற்கு 23 லட்சம் செலவாகும் என்று கூறியுள்ளார். இதன்படி 23 லட்சம் ரூபாயை ஆனந்த் கென்னடி கொடுத்துள்ளார். இதனை அடுத்து கல்லூரியில் சேர்வதற்கான உத்தரவுகளை ஜான்சி வழங்கியுள்ளார். ஆனால் அதை கொண்டு சென்ற போது அவை போலியானது என்று தெரிய வந்தது. இந்நிலையில் ஜான்சியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஊத்தங்கரை அடுத்த நல்லவன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியிடத்தை நிரப்பக் கோரி பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து பெற்றோர்களுடன் போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் ஊராட்சிக்குட்பட்டது நல்லவன்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 5 ஆசிரியர்கள் தற்பொழுது உள்ளனர். இந்நிலையில் பள்ளிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் இதனால் பள்ளியின் மாணவர்களுடைய கல்வி பாதிப்பதாகவும் மேலும் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்தை உடனே நிரப்ப வலியுறுத்தி மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களை வகுப்பறைக்கு அனுப்பாமல் பள்ளி வளாகத்திலேயே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திருச்சி விமான நிலையத்தில் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசியவர், மதுவிலக்கு பிரிவு என்ற ஒன்று காவல்துறையில் இருக்கிறது. ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. திருச்சியில் திருமாவளவன் குற்றச்சாட்டு தெரிவித்தார். மேலும் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் தமிழ்நாடு முதல்வரின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்தித்து வருகிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி 1962 சேவையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் துவக்கி வைத்து வாகனங்களுக்கான சாவிகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் மற்றும் அச்சிரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு ஊர்தி, சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு ஊர்தி, காட்டாங்குளத்தூர் மற்றும் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஒருங்கிணைத்து ஒரு ஊர்தி மற்றும் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு என மொத்தம் 4 மருத்துவ ஊர்திகளை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் துவக்கி வைத்து வாகனங்களுக்கான சாவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியோர் உடனிருந்தனர். நாகையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த தங்கதுரை என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மணிகண்டன், பிரபு, அதே பகுதியை சேர்ந்த கங்காதரன் ஆகியோருடன் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 9 பேரை பயங்கர ஆயுதங்கள் கொண்டு மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் பட்டாக்கத்தி கொண்டு வந்து வெட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் மீன்பிடி உபகரணங்களை திருடிச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். வேலூரில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. வேலூர் BIT பல்கலைக்கழகம், தமிழிக்கமும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மன்றமும் இணைந்து வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர்கள் சங்கர் விஸ்வநாதன், கோவி செல்வம் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, கருணாநிதி, கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, முரசொலி செல்வம், கவிஞர் வைரமுத்து, MP கதிரானந்த், MLAக்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், ஈஸ்வரப்பன், அமுல் விஜயன், மேயர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே உள்ள தொழுப்பேடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆலம் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பள்ளியில் பயிலும் மழலை செல்வங்கள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து கிருஷ்ணர் பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடினர். இந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைத்து மழலை செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மண்டலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்றவர்கள் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள அரசு தலைமை போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். கரூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு சிறப்பு நடனமாடி வீடுகளில் வழிபாடு செய்தனர். கரூரில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடி வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு இன்று தங்கள் வீடுகளில் கிருஷ்ணர் வலம் வருவார் என்று பாதமிட்டு கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், அவல், முறுக்கு, பொறி, சீடை, தின்பண்டங்களை வைத்து படையலிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரை சேர்ந்த பிரபு என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கர்நாடகாவில் தாவணிக்கரை பூதலூர் பகுதியில் கடந்த 6 மாத காலமாக வேலை பார்த்து வந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் பிரபுவை வழிமறித்து பணம் தருமாறு மிரட்டி 2 நாட்களாக ஆட்டோவில் கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள் வைத்து நிர்வாணப்படுத்தி அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். இந்நிலையில் பிரபு அவர்களிடமிருந்து தப்பி அப்பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் உள்ள காவலர்களிடம் தஞ்சம் அடைந்தார். மேலும் படுகாயமடைந்த பிரபு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவையில் இரவு நேரங்களில் உணவு தேடி ஆக்ரோஷமாக ஊருக்குள் வரும் ஒற்றை காட்டு யானைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டாமுத்தூர் அருகே உள்ள நரசிபுரத்தில் நேற்றிரவு ஆக்ரோஷமாக உணவு தேடி ஊருக்குள் வரும் காட்டு யானையை பார்த்து அப்பகுதி பொதுமக்கள் அலறிக்கொண்டு கூச்சலிட்டனர். அதனை கண்டுகொள்ளாத அந்த ஒற்றை காட்டு யானை கம்பீரமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நடந்து செல்கிறது. மேலும் அந்த ஒற்றை காட்டு யானை மீண்டும் மீண்டும் அப்பகுதியில் சுற்றி வருவதால் யானையை நிரந்தரமாக வனப்பகுதியில் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. முசிறி அருகே ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் பக்தர்கள் திரளாக தேரை தூக்கிச் சென்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த பெரியபள்ளிப்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தேர் திருவிழா இன்று முதல் தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பின்னர் சுமார் 25 அடி உயரமுள்ள திருத்தேரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தலையிலும் தோளிலும் திருத்தேரை சுமந்து முக்கிய வீதிகள் மற்றும் வயல்வெளி பகுதியில் நிகழ்ச்சியில் முசிறி தொகுதி காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்துணவு ஊழியர்களின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட மாநாட்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி இதில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு துறையில் 50% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், சத்துணவு திட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, ஈமச்சடங்கு நிதி ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் மேல கார்த்திகைப்பட்டியில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம், டேபிள் சேர், பாய், நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களை KS குமார் வழங்கினார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் தோளூர்பட்டி ஊராட்சியில் மேல கார்த்திகைப்பட்டியில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம், டேபிள் சேர், பாய், நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களை திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் KS குமார் வழங்கினார். நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ரவிக்குமார், சிவமணி, பாக்கியராஜ், பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ், புஷ்பநாதன், சண்முகம், வார்டு உறுப்பினர் கணேசன், பிரபாகரன், செல்வம், கோவிந்தன், தியாகராஜன், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு சந்திரசேகரன், ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மேலூர்பட்டியில் அதிமுக புதிய உறுப்பினர் கார்டை முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி வழங்கினார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் நாகையநல்லூர் ஊராட்சி, ஆனைக்கல்பட்டி மற்றும் மேலூர்பட்டியில் அதிமுக புதிய உறுப்பினர் கார்டை முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் பரஞ்சோதி வழங்கினார். நிகழ்வில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முசிறி, முன்னாள் MLA செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் பிரகாசுவேல், ஏரிக்குளம் செல்வராஜ், செல்லம்மாள், மருதவீரன், சரவணன், பழனிவேலன், ஆனைக்கல்பட்டி பாலசுப்பிரமணியன், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சுபத்ரா, சசிகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சேலத்தில் நகர்ப்புற மைய தடகள போட்டிகள் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நகர்ப்புற மைய தளங்களை போட்டியில் 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இவர்களுக்கு 3000 மீட்டர் ஓட்டம், 1500 மீட்டர் ஓட்டம், 800 மீட்டர் ஓட்டம், 110 மீட்டர் ஹிடல்ஸ் ஓட்டம், இது தவிர நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பாஜக நிர்வாகிகள் உருவ பொம்மையை பறிக்க முயன்ற போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து அவரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். உருவ பொம்மையை காவல்துறை பறிக்க முயன்ற போது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஷோலிங்கரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் உயிரிழந்த கல்லூரி மாணவருக்கு உரிய நீதி கேட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த பெருங்காஞ்சி பகுதியை சேர்ந்த கதிர்வேல் என்ற கல்லூரி மாணவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் உயிரிழந்த கதிர்வேல் அதே பகுதியை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சிறுமியை கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் கல்லூரி மாணவனின் கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிந்தனை செல்வன் மற்றும் பாலசிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். கோவையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில அவைத்தலைவர் ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில அவைத்தலைவர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசி வருவது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்நிலையில் எம்ஜிஆர் என்ற மாபெரும் தலைவர் உலகம் அறிந்தவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டது இந்திய அரசிற்கு தான் பெருமை சேர்த்துள்ளது என்றார். மேலும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் நாகரிக அரசியல் செய்து வருவதாகவும் அன்பு நாகரிகம் நிறைந்த மண் தமிழகம் என்றார். பல்லடம் அருகே சின்னக்கரையில் துணி ரோல்களை ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் சாலை தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை பகுதியில் இன்று பிற்பகல் ஊத்துக்குளி சாலையில் அமைந்துள்ள பின்னல் ஆடை நிறுவனத்திலிருந்து சாயம் ஏற்றுவதற்காக துணி ரோல்களை எடுத்துக்கொண்டு பல்லடம் நோக்கி சென்றது. இந்நிலையில் பல்லடம் நோக்கி சென்ற பிக்கப் வாகனம் முன்னால் சென்ற கார் மோதிவிடுமோ என்ற அச்சத்தில் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கியதால் சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளில் பயங்கரமாக மோதி வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பிக்கப் வாகனத்தில் இருந்த துணி ரோல்கள் அனைத்தும் சாலையில் பறந்தன. விபத்தில் சிக்கிய ஓட்டுநரை அங்கிருந்து அக்கம் பக்கத்தினர் மீட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.